கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இந்த மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்ம யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென், அல்லேலூயா. இதுல முதல் வார்த்தையை வாசிக்கலாம். அந்த வசனத்துல முதல் வார்த்தை மட்டும், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. ஆமென், அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் உனக்கு சொல்லலையா. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். யோசுவா 1:5 வாசிங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன். உன்னோடுன்னு இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல என்ன செய்ய போறேன்? உன்னோடன்னு இருப்பேன். நீ கலங்காதே, திகையாதேன்னு சொல்லிட்டாரு. இப்ப மீண்டுமாய் சொல்றாரு அதே காரியத்தை. நீ கலங்காதே, திகையாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்க போகிறேன். யாரோட இருக்க போறேன்? அதுதான் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லை. நான் உனக்கு ஒன்று யாருக்குன்னு சொல்லி இருக்கிறேனே. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். காலையில நான் ஒரு டீ கேட்கிறேன். ஆமென். 6 மணி அப்ப டைம். 8 மணி ஆயிட்டு. அப்ப நான் ஒரு வார்த்தை கேட்பேன், இன்னும் டீ கொடுக்கலையா? நான் உனக்கு சொல்லலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சொல்லிட்டேன். அப்ப இடையில என்ன அர்த்தம்? அந்த 2 மணி நேரத்துல டீ வரல. ஆமென், அல்லேலூயா. டீ சாதாரணமா வராது. கடையில போனாதான் காசு கொடுத்தா டீ உடனே வரும். என்ன சொல்றீங்க? ஆமென். டீ உடனே வருமா? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஒரு டீ போடுறதுக்கு? சாதாரணமா நினைக்கிறீங்களா? பாலை உங்க ஃப்ரிட்ஜில் இருந்து முதல்ல எடுத்து வெளியில வைக்கணும். உடனே டீ போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. டீ பாத்திரம் பழசா கிடக்கும், அதை கழுவணும், அதை சூடு பண்ணணும் ஒரு தடவை, அதை தண்ணியை ஊற்றணும். அப்புறம் பாலை போடு, தேயிலை போடு, எல்லாம் போட்டு உள்ள கொண்டு வந்து கையில கொடுக்குற வரைக்கும் கீழே ஊத்தாம கொண்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ தடவை கைக்கு வராம, அதாவது கை கெட்டது வாய் கெட்ட மாட்டேங்குது, டேபிள் வரைக்கும் வந்துடுது, நான் தட்டி விட்டுறேன் தெரியாம. அப்ப நான் உனக்கு சொல்லவில்லைன்னா உனக்கு யாருன்னே சொல்லியாச்சு. ஆமென், அல்லேலூயா. உனக்கு ஆல்ரெடி எல்லாமே சொல்லப்பட்டு ஆயாச்சு. ஆனா என்ன அர்த்தம்? காரியம் எதுவும் என்ன செய்யல, அந்த இடத்துல நடக்கல, எதுவுமே நடக்கல, எல்லாமே சைலண்டா இருக்கு. சொன்னபடியே இருக்கு. யோசுவாவுக்கும் ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. ஆனா சொன்னது போலவே இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மீண்டுமாய் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லலையா? நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமென். ஊழியத்தை குறித்து உங்களுக்கு நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென், ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஊழியத்தை குறித்து எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த வேலையை நீ செய்யணும். நீங்கள் நான் சொல்லுங்க, அதை விடுங்களேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நான் இந்த ஊழியெல்லாம் செய்வேன் ஆண்டவரேன்னு எத்தனை தடவை ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆமென். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ எனக்கு நான் செய்வேன் என்று நீ சொல்லவில்லையா? ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொன்னீங்க, ஆனால் என்ன நடக்கல? ஒன்றும் நடக்கல. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் அழைத்திருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இந்த கேள்வி கேட்காம நம்ம இந்த செய்தி சொல்லியே வேஸ்ட். இது நான் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரு நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர்களுடைய சித்தத்தை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஆமென். விரும்புனீங்கன்னா தான் இந்த செய்திக்குள்ளே போக முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க விரும்புறீங்க, நீங்க நம்புறீங்க, ஆண்டவர் தான் உங்களை அழைத்தாருன்னு நம்புறீங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்வதற்கு நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கிறோம்னா, எக்ஸ்கியூஸ் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? எக்ஸ்கியூஸ் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த தடவை விட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம். ஆண்டவரே எனக்கு இது மட்டும் வேண்டாம். எனக்கு அந்த நாள் வேண்டாம், இந்த நாள் வேண்டாம், எனக்கு இப்ப வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை பேர் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த செய்தியை ஆண்டவரே நான் நல்லா ஹிஸ்ட்ரி நிறைய பேசலாம் இதில், இந்த வார்த்தையில். ஆனால் பாஸ்டர் எல்லா ஹிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. இப்போ ஆண்டவர் சொன்னார், நோ எக்ஸ்கியூஸ்ங்கிற வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார்.
அப்போ செய்தி வந்து எனக்கு நோ எஸ்கியூஸ்னு கண்டிப்பாக ஒரு திடமாக கிடைச்சதுக்கப்புறம் அந்த செய்தி எனக்குள்ளே ஒரு குத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு குடைச்சலாகவே இருக்குது. ஒரு நம்பிக்கை இல்லை இந்த செய்தி நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எனக்கு ஒரு முழு திருப்தியாக இல்லை. நான் ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், இந்த செய்தி எப்படி கொடுக்கறது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு எஸ்கியூஸ் கேட்டேன். ஆண்டவர் இந்த செய்தி வேண்டாம், வேற கொடுக்கட்டுமா அப்படின்னு. ஆமென். செய்தியுடைய தலைப்பு என்ன? நோ எஸ்கியூஸ். நான் போய் கேட்குறேன், ஆண்டவரே ஒரு எஸ்கியூஸ் கொடுங்க, இந்த செய்தி எனக்கு வேண்டாம், அடுத்த வாரம் கொடுத்துக்க, இல்லை அடுத்த மாதம், இல்லை நீ கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நான் குரோம்பேட்டை தாண்டி வண்டியில் போய்கிட்டே இருக்கிறேன். அந்த எம்ஐடி பிரிட்ஜ் மேலே ஏறும்போது லெஃப்ட் சைடில் ஒரு காரு, அந்த காருடைய பின்னால் கண்ணாடியில் பெரிய எழுத்து ஒன்று எழுதியிருந்தது, ஒரே ஒரு லெட்டர், நோ எஸ்கியூஸ். ஆமென். அப்படியே எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் புல்லரிப்பாக இருந்தது. நான் அதை பேசிகிட்டே போகிறேன், ஆண்டவர் இந்த செய்தி எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே போகிறேன், மைண்டில் நினச்சிட்டே போகிறேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் வீட்டில் இருக்கும்போதே கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தையை ரோட்டில் காட்டுறாரு. எந்த கார்லையாவது நீங்கள் நோ எஸ்கியூஸ்ன்னு எழுதியதை பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நோ எஸ்கியூஸ், இந்த செய்தி தான் நீ கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய எஸ்கியூஸ் கேட்குறோம். ஊழியத்தை செய்யக்கூடாத அளவுக்கு நிறைய தடை, சின்ன தடையாக இருந்தாலும் நம்ம சொல்லும் போது அதை பெருசாக சொல்லி பெரிய தடையாக்கி நம்ம எஸ்கியூஸ் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அநேக எஸ்கியூஸ் கேட்குறோம். நான் சொல்கிறேன், இனிமேல் எல்லா எஸ்கியூஸையும் உடைக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் எல்லா விதமான எஸ்கியூஸையும் ஆண்டவர் உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களுடைய தடைகளை யாவையும் கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென். நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. உங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த நாளில் உடைத்து போட போகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே போல வேதத்தில் நம்ம பார்க்கலாம், எந்த மனுஷன்லாம் நிறைய எஸ்கியூஸ் கேட்குற ஒரு மனுஷன் இருந்தார், அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம 2 மனுஷனை பற்றி பார்க்க போகிறோம். எழுதிக்கிட்டீங்களா? நல்லா எழுதுறீங்களா? ஹல்லேலூயா. நம்மளுடைய கவனத்தை நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நேராய் திருப்பலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு. எத்தனை பேருமா? எத்தனை பேரு? 10,000 பேர். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, எத்தனை பேரு? 16,000? அதான் கிடையாது, 10,000. அதை தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. 10,000 16 கிடையாது. அதை தான் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும். நான் எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும் போது இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ். தமிழ்லையும் நான் வீக்கு, இங்கிலீஷ்லையும் வீக்கு. இதில் டவுட்னா இங்கே போய் பார்ப்பேன், இங்கே டவுட்னா இங்கே போய் பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நம்பர்ஸை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். எத்தனை ஆயிரம் பேர்? 10,000 பீப்புள் சேர்த்துக்கிறான். சரி. தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும். மலை பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மலை? தாபோர் மலைக்கு போக கடவாய். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிரசாவையும் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். இப்ப யாருடைய காலம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னா, தெபோராளின் காலம் நடந்து கொண்டு இருக்குது. யாரு? தெபோராளின் காலம். சரி, ஓகே. தெபோராள் என்னவா இருக்கிறாங்க? அந்த இடத்துல என்னவா இருக்கிறாங்க? நியாயாதிபதியா இருக்கிறாங்க. எத்தனாவது நியாயாதிபதி? முதல் பெண் நியாயாதிபதி. மொத்தம் 4வது நியாயாதிபதி. அப்ப இதுக்கு முன்னால 3 நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. 3 பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சா சொல்லுங்க, இப்பே கிஃப்ட் கொடுத்துடலாம். ஒத்தினியல் ஃபர்ஸ்ட், முதல் நியாயாதிபதி. 2 யெகூத். ரைட், ஓகே. 2 சம்ஹார். 3 4வது தெபோரா. எல்லாம் கரங்களை தட்டுவோம். ஆமென். ஹல்லேலூயா.
நியாயாதிபதிகள் பேர்லாம் மைண்டில் வைக்கிறது ரொம்ப கடினமான காரியம். அந்த பிள்ளைகள் பாருங்க கரெக்டாக அதெல்லாம் பேரில் கொண்டு வந்துட்டாங்க. ஆமீன், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் கரங்களை தட்டினதான் பத்தலை, நல்லா கரங்களை தட்டுங்க. ஆமீன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 4வது நியாயாதிபதியாக தெபோராள் என்கிற அந்த பெண் வந்து நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசியும் கூட. யாரு? தீர்க்கதரிசியும் கூட. சரி, இங்க பாருங்க, தெபோராள் இருக்கிறாங்க. தெபோராளுக்கு ஒரு படைத்தளபதி. அந்த படைத்தளபதி பேர் என்ன பேரு? பாராக். நல்லா குறிச்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. தெபோராள் தீர்க்கதரிசி. அவங்க ராஜா மாதிரி. அந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. ராஜா ஸ்தானத்துல நியாயாதிபதி இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்துல யார் இருக்கா? தெபோராள் இருக்கிறாங்க. தெபோராளுக்கு படை வீரர் யார் கூட இருந்து பாதுகாக்கிறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கிறா? பாராக் இருக்கிறாரு. இந்த பாராக்கு தான் வாசிச்ச வசனத்துல சொல்றோம், ஆண்டவர் யாருக்குனே கட்டளையிட்டு இருக்கிறாரு, யுத்தத்துல உனக்கு வெற்றி கொடுக்க போறேன்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப பாராக் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறான்? கேதேஸ் என்கிற ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற பேரிச்சை பழங்கள் அந்த மரம் நடுவுல வந்து அவங்க கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா அடிமைத்தனத்துல இருக்காங்க. யாருடைய அடிமைத்தனம்னா கானானியருடைய அடிமைத்தனம். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய அடிமைத்தனம்? கானானியருடைய அடிமைத்தனம். அங்க ராஜா யார் இருக்கிறார்னா யாபின் ராஜா இருக்கிறாரு. அவருக்கு சண்டை போடுறதுக்கு படைத்தளபதி யார் இருக்கிறாங்கன்னா சிசரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாபின் ராஜாக்கு படைத்தளபதி யாரு? சிசரா. இந்த சிசராங்கிற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் வரணும். ஆமென். இந்த யாபினுடைய படைத்தளபதி இவர் தான் யுத்தத்துக்கு போகணும். அங்க யுத்தத்துக்கு யார் போகணும்? தெபோராளுக்காக யுத்தத்துக்கு யார் போகணும்? பாராக்கு போகணும். இங்க யார் போகணும்? சிசரா போகணும். சரி, ரைட், ஓகே. இப்போ 2 முக்கியமான இடத்தை பார்க்க போறோம். இது பேர் என்ன தெரியுமா? இது ஒரு பள்ளத்தாக்கு, நதிகள் ஓடக்கூடிய பள்ளத்தாக்குக்கு பேர் என்னது? எங்க இழுப்பேன் ஆண்டவர் சொன்னாரு? கீசோன் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. கீசோன் பள்ளத்தாக்கு. இந்த மலைக்கு வந்து தாப்போர் மலை என்று பேர். தாப்போர் என்கிற மலை. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம செய்தியை நகர்த்த போகிறோம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தெபோராள் யாரு? நியாயாதிபதி. அவங்களுடைய படைத்தளபதி யாரு? பாராக்கு. எதிரி யாரு? யாபின். சரி, அவங்களுடைய படைத்தளபதி யாரு? சிசரா. மறந்துட மாட்டீங்களே? உங்களை நம்பி செய்திக்குள்ள போலாமா? ஹல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிங்க. அந்த 4:6 வாசிச்சாச்சு இல்லையா? திருப்பி ஒரு வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன காரியம் இப்ப புரியுதான்னு பாருங்க. 4:6 வாசிங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபிகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாப்போர் மலைக்கு போக கடவாய். எந்த மலை? நம்ம பார்த்தோமே, எந்த மலை இது? இந்த தாப்போர் மலைக்கு போக கடவாய். இங்க பாருங்க, இதை பார்த்துக்கோ. அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க. இந்த யாபீனுடைய சேனாதிபதி ஆகிய இந்த சிசராவையும், அவன் பாருங்க ரதத்தோட தான் இருக்கிறாரு. போட்டோ பாருங்க, ரதத்தோட இருக்க. அந்த ரதத்தையும் அவன் சேனை பின்னால ஒரு கூட்டம் இருக்கு, சேனை. கீசோன் பள்ளத்தாக்கு தான் இருக்கு பாருங்க, கீசோன் பள்ளத்தாக்கு. அவனை இழுத்து, அவன் வரமாட்டான், அவனை இழுத்து கட்டளையிடவில்லையா என்றார். ஹல்லேலூயா. கட்டளையிடவில்லையா? யாருக்குனே சொல்லியாச்சு. இந்த பாராக்குக்கு அவ்வளவு காரியங்களும் உணர்த்தப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு. ஆனாலும் இந்த பாராக்கு போவதற்கு மனதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நிறைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் பிரத்யேகமா கொடுக்கிறாரு. ஆனா செயல்பட நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. அதே போலதான் இந்த பாராக்குக்கும் செயல்படுவதற்கு மனது வரல. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சொல்வது போலயே அவனும் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கிறான். என்ன எக்ஸ்கியூஸ்னா சூப்பரான எக்ஸ்கியூஸ் கேட்பார் பாருங்க. அடுத்து 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், நீ என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துணை தேவைப்படுது. ஆமென். எங்க கடைக்கு போனாலும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. எனக்கு அவங்க வேணும், இவங்க வேணும், ஏதாவது துணை வேணும். நான் ஒன்று கேட்குறேன். அந்த பக்கம் யாபின் ராஜா இருக்கிற, சிசரா இருக்கிறான். அவன் கூப்பிடல, யாபின் ராஜாவே நீ வா, நீ வந்தால் தான் யுத்தத்துக்கு போன அவன் சொல்லலை. ஆனால் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவரால்
அந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசி, அவங்க நியாயாதிபதி, அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவன் எங்க கூப்பிடுறான், நீ வா, நீ வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இந்த வார்த்தை யார் சொல்ற வார்த்தை? யாருடைய ஆவியனுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மோசே. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. யாருடைய ஆவி இது? மோசே. ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னாரு? எனக்கு யார் கூட அனுப்பணும்? ஆரோனை அனுப்புங்க. யார் அனுப்புங்க? ஆரோனை அனுப்புங்க. அதே போல இவனும் கேட்கிறான், எனக்கு தெபொராளை அனுப்புங்க கூட. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை மோசேயின் ஆவின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆதாரம் இல்லாம சொல்லல. பாருங்க, இவன் இருந்த பாராக் இருந்த இடம் எந்த இடம்? கேதேஸ். கரெக்டா? கேதேஸ்ல இருந்து தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாரு. இந்த கேதேஸ்ல இன்னொரு கூட்டம் தங்கி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் யாருன்னு பாருங்க. இதே 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு கூட்டம் தேவையில்லாம இந்த சண்டை களத்துக்கு நடுவில் ஒரு கூட்டம் தங்கி இருக்குது பாருங்க. அது யாருன்னு பாருங்க. 4:11 வாசிங்க. மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இங்க மோசேயுடைய ரிலேஷன் ஒரு குரூப் என்ன பண்றாங்க, இந்த கேதேஸ் பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த குரூப் என்ன பண்ணிருப்பாங்க, மோசேயினுடைய எல்லா கதையும் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆமென். மோசே எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு, அதெல்லாம் விட்டுட்டான். மோசே கேட்ட அவன் பண்ண முதல் தப்பு ஆரோனை எனக்கு கொடுங்கன்னு கேட்டது, அதை மட்டும் பிடிச்சிட்டு அந்த இப்போ அதான் நம்ம எல்லா நல்லதையும் விட்டுருவோம். ஏதாவது ஒரு சின்ன கெட்ட காரியம் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இவனை பாருங்க, மோசையை பற்றி நிறைய அறிவிக்கப்பட்டிருக்கும். மோசையோட உறவினர் மூலமா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். அவன் ஆரோனை கூப்பிட்டான் இல்லையா, அந்த காரியத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு இப்போ யாரு கூட அனுப்பணும், தெபொராளை கூட அனுப்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாராக் அங்க இருந்திருக்கிற 2 பேரும் ஒரே ஊரா இருந்ததுனால இந்த காரியத்தை கேள்விப்பட்டு எனக்கு துணை வேணும் என்று கேட்கிறான். 2வது காரியம், அவன் ஏன் போக இருந்தான், நான் போக மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னா, அவனுக்குள்ள இன்னொரு காரியம் இருந்தது, பயம். என்னது இருந்துச்சு? பயம். சரி, ஏன் பயம்? என்ன பயம் அவனுக்கு? என்ன பயம்? தோத்துருவோன்னு பயம். சரி, வேற? செத்துருவோன்னு பயம். சரி, ரைட், ஓகே. நம்மளால முடியாதுன்னு ஒரு பயம். சரி, ரைட், ஓகே. சரி, நான் சொல்றேன், நான் உனக்கு பார்த்ததுல 3 பயம் அவனுக்குள்ள இருந்து காணப்பட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். என்னென்ன பயம் அப்படின்னா, முதல் காரியம் சிசரா. ஆமென். அங்க யாபீனோட இருக்கிற படைத்தளபதி எப்படிப்பட்டவன்னா, ரொம்ப அக்ரெசிவான ஆளு. எப்படிப்பட்ட ஆளு? ரொம்ப ரொம்ப பயங்கரமான வலிமையான ஆளு. நீங்க வேணா போய் கூகுள்ல இந்த பேரை போட்டு பாருங்க, சிசரா என்கிற பேரை போட்டு அதுக்கு அர்த்தத்தை போய் போட்டு பாருங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு த டெஸ்ட்ராயர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? டெஸ்ட்ராயர். அவன் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருவான். 2வது பயம், அந்த வேதமே சொல்லுது பாருங்க. அந்த 7வது வசனத்துல பாருங்களேன். முதல்ல யார் யாரெல்லாம் ஆண்டவர் கையில கொடுக்க சொல்றாரு, சிசராவையும் அவனுடைய ரதங்கள். அவனுக்கு ரதங்கள் எத்தனை ரதங்கள் இருந்துச்சு தெரியுமா? எத்தனை ரதங்கள் இருந்தது? எத்தனை ரதங்கள் இருந்துச்சு சொல்லுங்க. முந்தின வசனத்துல போய் பாருங்க, அது கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. அதே 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை எடுத்து பாருங்க சீக்கிரம். அதே 4ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 4:3. 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இரும்புல செய்யப்பட்ட ரதம், அந்த முன்னால குதிரை இருக்கும், பின்னால இரும்பு ரதம் 900 இருந்தது. இந்த ரதம், இரும்பு ரதத்துக்கு அது டெஃபினேஷன் போட்டு பார்க்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, அது பேரும் டெஸ்ட்ராயர். ஆமென். என்ன அர்த்தமா? அது பேர் என்னதான்? டெஸ்ட்ராயர். 900 இருப்பு ரதம் ஓடுதுன்னா, நம்ம ஒரு 100 பேர் நடுவில் நின்னோம்னா, அந்த 900 ரதம் ஓடுனதுக்கு அப்புறம் கீழே நம்மளுடைய எலும்பு கூட கிடைக்காது. என்ன இருக்கும்? சட்னி தான் இருக்கும், கீழே நசுக்கிடும். அல்லேலூயா. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரதம். இவன் அதை பார்த்து பயந்து போய் இருக்கிறான். இந்த 900 இருப்பு ரதங்கள் இருக்குதே, அது ரொம்ப வலிமையானதாச்சே, அது தடையெல்லாம் நொறுக்கி போடும். நம்ம என்ன தடை போட்டாலும் அது நொறுக்கி போட்டுரும். அது மாத்திரமல்ல, அதுக்குள்ள உள்ள ஆளை நம்ம என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அவன் இருப்பு ரதத்துக்கு உள்ள உட்காந்துருப்பான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எதை கொண்டு அடிச்சாலும் அவன் தப்பிச்சிருவான். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நம்மளை அழிச்சிரும், அவனை என்ன செய்யும்? பாதுகாக்கும். 900 வச்சுக்கிறான். இப்போ 900 இருப்பு ரதங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு ஒரு பயம். 3வது காரியம், அவனுடைய சேனைகள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 7ஆம் வசனத்துல பாருங்க, அவனுடைய சேனையையும் அப்படின்றார். சேனைகள் அவனுக்கு இருந்தது என்னன்னா, பல சேனைகள். சேனைனா என்னது? முதல்ல படை, நிறைய பேர். அப்ப சேனைனாலே நிறைய பேர் தான். சேனைகள் அப்படின்னா பல கூட்டம். முதல்ல இருக்கும் சேனைனா கூட்டம், சேனைகள்னா பல கூட்டம்.
குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் இருக்குது. அந்த சேனைகளை கண்டு இவன் பயப்படுறான், பயங்கரமா பயப்படுறான். இவனுக்கு 3 விதமான பயம் இவனை நடுக்கி கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவன் தெபோரால் அதனால என்ன சொல்றான், நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறான். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் என்ன செய்ய போறேன், உனக்கு கையில கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவனுக்கு என்னன்னா பயம். ஹல்லேலூயா, பயம் அதிகமா இருக்குது. ஹல்லேலூயா, பயந்து சாகுறான். பயந்து பயந்து அவனுடைய நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 900 இருப்புறதங்க பயம், சேனைகளை கண்டு பயம், இந்த சிசராவை கண்டு பயம். தெபோரால கூட்டிட்டு யுத்தத்துக்கு கிளம்புறான். அப்ப தெபோரால ஒரு வார்த்தை சொல்றாங்க. 4:9 வாசிங்க. அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிரசாவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். பாருங்களேன், இந்த தெபோராள் சொல்றாங்க, சரிப்பா நீ கூப்பிடுற, நான் துணைக்கு வர்றேன் உங்களோட யுத்தத்துக்கு. ஆனா ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா, என்ன நடக்கும்? வெற்றி கிடைக்கும். அந்த சிசராவை நான் கொண்டு போடுவேன். ஆனா அது உனக்கு அந்த மகிமை கிடைக்காது. பெரிய டெஸ்ட்ராயர், அவன் எல்லாத்தையும் நொறுக்கிறவன். அந்த நொறுக்கிறவனை நான் நொறுக்குவேன். ஆனா அதை நீ என்ன செய்ய மாட்ட, நீ செய்ய மாட்டாத. யார் செய்வாத? ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணை வச்சு அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். உனக்கு ஓகேவான்னு கேட்கிற. ஆனா இவன் சொல்றான், பரவாயில்ல வாங்க போலாம், எனக்கு துணை தான் வேணும். அல்லேலூயா, துணை தான் வேணும். யுத்தம் பண்றது இவன், ஆனா இவனுக்கு மகிமை கிடைக்காது. ஆனாலும் பாருங்க, பயத்தை வைத்து கொண்டு எனக்கு துணை இருந்தா போதும். அல்லேலூயா. நம்மளும் ஊழியம் செய்யும் போது நிறைய நேரத்தில் துணையை தான் தேடுறோம். எனக்கு அவங்க வரணும், கூட இவங்க வரணும், எனக்கு இந்த காரியம் செய்யணும், அந்த காரியம் செய்யணும். அல்லேலூயா. ஆனா சொல்றான் பாருங்க, எனக்கு துணை இல்லாட்டி நான் போக மாட்டேன், எனக்கு மகிமை வேண்டாம், எனக்கு துணை தான் வேணும்னு சொல்றான். அடுத்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 10,000 பேரையும் கூப்பிட்டு கொண்டு யுத்தத்துக்கு போறான். சரி, யுத்தத்துக்கு போனதுக்கு அப்புறம் 12வது வசனத்தை பாருங்க. அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசெராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசெரா தொழிரம் இருப்புரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீச்சோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். பாருங்களேன், இவர் போமாட்டேன்னு சொல்றாரு பாராக்கு. இந்த அம்மா கஷ்டப்பட்டு இவனை கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு மலை மேலே வரைக்கும் ஏற்றிட்டு, இந்த தாப்போர் மலை, நம்ம முதல்ல காமிச்சோம்ல ஒரு மலை, அந்த தாப்போர் மலை மேலே இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த மலை மேலே ஏற வச்சுட்டாங்க. எப்பா போப்பா, ஆண்டவர் சொல்லிட்டார் உனக்கு வெற்றி கொடுத்துருவார், நீ போ நீ போ நீ போ போ போன்னு தள்ளி மலை மேலே ஏற்றிட்டான். ஒரு ஸ்டெப் இவன் மேலே எடுத்து வச்சுட்டான், யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே 900 ரதங்களும் எதிரிட்டு இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம், நம்ம ஊழியத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா நமக்கு எதிர்ப்பு நிச்சயமா வரும். ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்போ முதல் ஸ்டெப் மலை மேலே ஏறுறான். அங்கே 900 அவனுக்கு அறிவிக்கப்பட்டோன்னா அவன் 900 ரதத்தையும் கூப்பிட்டுட்டு சேனையும் கூப்பிட்டுட்டு சிசரா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆமென், அல்லேலூயா. அதனால சொல்லுவாங்க சில பேர், நான் ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறேன் தெரியுமா, ஊழியத்துக்கு வந்தாலே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஊழியத்துக்கு வந்தால் குடும்பத்தில் சண்டையாக வந்துடுது. ஊழியத்துக்கு வந்தேன் வேலை போயிடுச்சு. தள்ளி நிற்கிறது தான் சேஃபு. சர்ச்சுக்கு வந்தோமா போனோமா அது மட்டும் போதும், வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்க, முதல் அடி எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சோடனே சிசராக்கு அறிவிக்கப்பட்டாச்சு, எதிரிகள் கிளம்பிட்டான், உடனே கிளம்பிட்டான். இதை பார்த்தோன்னே நமக்கு பயந்த மனுஷனுக்கு மீண்டுமாய் பயம் வருது. அங்கேயே நின்னுட்டான் மலை மேலேயே. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மலை மேலேயே நிற்கிறான், அதை விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அப்போ 14வது வசனத்தை பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, தெபோராள் அம்மா சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. பாராக்க நோக்கி, நீ எழுந்து போ, கர்த்தர் சிஸ்டராவை ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, இங்க வரைக்கும் வந்துட்ட, இங்க வரைக்கும் வந்துட்ட, நீ எழுந்து போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் போகலன்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. போகிறதுக்கு மனம் இல்லை, பயம். இவ்வளவு தூரம் வந்துட்ட, போ, கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற நாள் இதுன்னு இவ்வளவு உறுதியாகவும் சொல்றாங்க. ஆனா பாராக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சவுல் ராஜாவாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவன் பேர்ல சீட்டு விழுந்துட்டு சவுலை தேடுறாங்க. சவுல் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்? தடவாளங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. ஒளிந்து கொள்கிறோம் சில நேரத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஒளிஞ்சு கொள்றோம்.
ஊழியத்துக்கு வராம ஒளிஞ்சு கொள்றோம். ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு மறைவை தேடுறோம். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் இப்படிதான் ஒளிதான், இவனும் இப்படிதான் ஒளிஞ்சு கிடக்குறான். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை வெளியே வா, தூக்கு அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நாள் ஒளிஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க, நீங்க எவ்வளவு நாள் ஒளிஞ்சிருக்க முடியும்? கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெளியில கொண்டு வரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இந்த நாளே உங்களை வெளியில கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, 15வது வசனத்தை. கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார். சிரேசா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். கர்த்தர் கலங்கடித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிசரா அல்ல, தெபோராள் அல்ல, கர்த்தர் கலங்கடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா, ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா கர்த்தர் காரியங்களை நடப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இரும்பு ரதங்களா எல்லாத்தையும் கர்த்தர் கல்லங்கடித்து சிதறடித்தார். ஹல்லேலூயா. சிசரா அந்த பாதுகாப்பான ரதத்தை விட்டு இறங்கி ஓடுறான். ஆமென், ஹல்லேலூயா. கால்நடையா ஓடுறான். அடுத்த வசனத்தை பாருங்க, 16 பாருங்க. பாராக்கு பாருங்க, ரதங்களையும் சேனையையும் இங்க பாருங்க, ஒருவனும் மீதியா இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் கர்த்தர் கீழ்ப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒன்று மீதி இருக்கல. நான் சொல்றேன், நீங்க எதெல்லாம் பார்த்து உங்க வாழ்க்கையில பயப்படுறீங்களோ அது ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்து பயந்தான். சேனையை பார்த்து பயந்தான், ரதத்தை பார்த்து பயந்தான், சிசராவை பார்த்து பயந்தான். 2 காரியம் ஒன்றில்லாம போச்சு. ஒருத்த மட்டும் எஸ்கேப். யாரு? சிசரா மட்டும் இறங்கி என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. சிசரா எங்க ஓடுறான் பாருங்க. சிரேசா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். இங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம யுத்தம் நடக்கிற இடத்துல ஒருத்தர் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறான். அவன் யார்? நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல மோசேயினுடைய உறவினர்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்க போய் சிசரா வந்து அடைக்கலம் கேட்கிறான். அங்க ஏபேரினுடைய மனைவி யார் இருக்கிறான்? யாகேல் என்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீட்ட போய் கேட்கிறான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அழகா நீ உள்ள வா. ஹல்லேலூயா. நீ ரொம்ப காயப்பட்டிருக்கிற, நீ உள்ள வா, உள்ள வந்து இங்க வந்து உள்ள வந்து படுத்துக்கோன்னு சொல்றாங்க. படுத்துட்டு அவன் மேல என்ன செஞ்சுறாங்க? ஒரு போர்வையை மூடி வைக்கிறாங்க. எதை மூடுறாங்க? போர்வை மூடி வைக்கிறாங்க. அப்ப இந்த சிசரா சொல்றான், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு என்ன வேணும்? தண்ணீர் கொடு. அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு தண்ணீர் இல்லை, நான் உனக்கு என்ன தரேன்? பாலே தரேன். அல்லேலூயா. உனக்கு என்ன கொடுக்குறேன்? உனக்கு பால் தரேன்னு சொல்லிட்டு தண்ணீர் கேட்டதுக்கு அந்த அம்மா பால் கொடுத்தாங்க. அவனுக்கு தெரியாது இந்தியாவில் செத்த. ஆமென், அல்லேலூயா. செத்தோன்னு நம்ம என்ன ஊற்றுவோம்? அவன் ஆவிக்குரிய ரீதியில் அப்பயே செத்து போயிட்டான். அல்லேலூயா. அந்த அம்மா கரெக்டாக செஞ்சாங்க, பாலை கொண்டு போய் ஊற்றுறாங்க அவனுக்கு. அல்லேலூயா. பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குறான். அவன் மேலே மீண்டுமாய் போர்வை மூடப்படுகிறது. இந்த அம்மா பாருங்க, கையில் ஒரு கூடாரம் ஆணியை எடுத்துட்டு வராங்க. அவன் தலை மேலே வச்சு ஒரு சுத்தியில் எடுத்து நல்லா ஓங்கி அடிக்கிறாங்க. தலையை தாண்டி அந்த ஆணி பதியுது கீழே. ஆமென், ஹல்லேலூயா. என்ன காரணம்? கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? நீ ஜெயிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன செய்யல? மனதில்லாம இருக்கான். அதான் நானும் சொல்றேன், உங்களுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், நீங்க செய்ய மனதில்லாம இருக்கிறீங்க. நீங்க செய்ய மனதில்லாம இருந்தீங்கன்னா, இவன் 10,000 பேரை கூட்டு வந்தான், யுத்தம் பண்ணான், எல்லாம் செஞ்சான், துரத்திட்டே ஓடி வந்தான். யாரை துரத்திட்டு வந்தான்? சிசராவை துரத்தி ஓடி வந்தான். ஆனாலும் இவனால கொல்ல முடியல. என்ன காரணம்? ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, நீ துணைக்கு ஆளை தேடுற, அந்த ஊழியத்தை நான் யார்கிட்ட கொடுக்க போறேன்? ஒரு பெண் இடத்துல கொடுக்க போறேன். அந்த பெண் இந்த காரியத்தை செய்வாள். ஹல்லேலூயா. கர்த்தரால் யாரையும் பயன்படுத்த முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அது பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. யுத்தத்திற்கு பழக்கப்படல, கத்தி பிடிக்கல, அவங்க கையில ஆயுதம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஒரு பெண்ணை கொண்டு இல்ல, ஒரு பெண்ணை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். பெண் ஒன்றும் சிறுமையானவங்க கிடையாது, அவங்க மேன்மையானவர்கள். என்ன சொல்றீங்க? ஆமென் சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன அப்படியே லைட்டா சொல்ற? ஆமென், ஹல்லேலூயா.
பெண்கள் மேன்மையானவர்கள். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா பயன்படுத்தினார் பாருங்க. எடுத்து ஒரு அடி அடிச்சா, ஒரே அடியில அவளை யுத்தத்துல தப்பிச்சு ஓடி வந்த சிசரா, ஒரு பெண்ணின் இடத்துல, ஒரு யுத்தத்தை பழகாத, அதை கத்தி கபடாவை எடுக்காத ஒரு பெண்ணின் இடத்துல மரித்து போனான். கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறிட்டு பின்னாலே ஒருத்தர் ஓடி வரார். நம்மால் யாரு? பாராக்கு. எங்க ஒருத்தர் ஓடி வந்து அவனை நான் விரட்டிட்டு வரேன், அவனை நான் கொல்லணும்னு கேட்கிறான். இந்த அம்மா கூட்டு போறாங்க. நான் அவனை கொன்னுட்டேன் ஆல்ரெடி, அவன் உள்ள செத்து கிடக்கான். ஆமென். இவர் என்ன நினைச்சிட்டாரு? பாராக்கு தெபோரால் சொன்னாங்களே ஒரு பெண் கையில சாவான்னு சொன்னோன்னே இவன் என்ன நினைச்சிட்டான்? தெபோரால் தான் கொல்லுவாங்க போல அப்படின்ட்டு அவன் தெபோராலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். தெபோரால் கத்தி எடுக்கிறாங்களா கொல்றாங்களான்னு பார்த்துட்டு தெபோரால் மேலேயே அவன் போக்கஸ். தெபோரால் இங்க இருக்கிறா, சிசரா ஓடிட்டு இருக்கிறான். தெபோரா இங்க தான் இருக்கிறாங்க. நம்ம போய் சிசராவை கொன்றுலாம், நம்மளுக்கு மகிமை வந்துட்டு ஓடுறான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அது இல்ல. நம்மளுடைய நினைவு வேற, கர்த்தருடைய நினைவு வேற. ஹல்லேலூயா. இவன் இந்த பாராக்கு இந்த யாகையில பார்த்திருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா கர்த்தர் அவனை அந்த யாகையிலை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீங்க ஊழியத்தை செய்யலனா வேற ஒருத்தங்க இந்த இடத்துல அந்த ஊழியத்தை செய்து தான் முடிப்பாங்க. ஆமென். அதை இத மாதிரி நம்ம பாராக்க போல பார்த்துட்டு தான் இருக்க முடியும். நம்ம சொன்னப்ப செய்யலனா இப்ப யார் செய்வாங்க? யாரு கேட்கிற சொன்ன வார்த்தையை கேட்கறாங்களோ அவங்க செஞ்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாராக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டது உண்மை, எல்லாமே பண்ணதெல்லாம் உண்மை. ஆனா மகிமை இப்ப யாருக்கு போயிட்டு? அந்த சம்பவத்துல சம்பந்தமே இல்லாம கூடாரம் போட்டு ஊரை விட்டு தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு போயிட்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் கொடுக்கிற வேலையை செவ்வனே செய்ய பழகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு மகிமையும் கனமும் உண்டாகும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட கூட பேசுற வார்த்தை இன்னைக்கே செய்யுங்க. ஆண்டவர் உங்களோட நிறைய காரியங்களை பேசி இருக்கிறாரு. நீங்க சொன்ன, நீங்க செய்த, நீங்க பொருத்தனை பண்ணதான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க புதுசா நீங்க ஒப்பு கொடுங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, எனக்கு தெரியும். நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை நான் செய்வேன், நான் இவ்வளவு பண்ண போறேன், நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவரே இதெல்லாம் செய்யறேன்னு உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் தொடங்கிட்டு பாதியிலே விட்டுருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு முடிவு எடுப்போம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் ஆவியானவர் முழுமையாக இறங்கின இந்த நாளில் நம்ம மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறார். வா, என்னோடு வா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். காருண்யத்தினால் உங்களை இழுத்து கொள்றார். ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணப்பட்ட பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். அவனை வச்சு நிறைய காரியங்களை செய்யலான்னு பார்த்தார். நான் மீன் பிடிக்க போயிட்டான். நடுக்கடல்ல நிற்கிறான், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாய் நம்ம ஓடும் பொழுது, அவருடைய திட்டத்திலிருந்து நம்ம விலகி போகும்பொழுது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. சத்தியத்தை சொல்றேன், உங்களை சாபம்லாம் விடல. அவருடைய திட்டத்தில் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. பேதுரு விலகி ஓடினான், கூட்டத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டான். ஆண்டவர் கரையில் நின்று பார்த்தாரு. அவருடைய ஒரே வார்த்தை காற்றையும் கடலையும் அதட்டும், கப்பலை அந்த படகையே மூழ்கடிக்கவும் செய்யும். ஆனா ஆண்டவர் அதை செய்யலை. அன்பு காட்டும்படியாய் வந்தார். ஹல்லேலூயா. அவனை கூப்பிட்டு கரைக்கு கூப்பிட்டு, நான் உன்கிட்ட மீனை கேட்க வரல பேதுருவே, பயப்படாத, நான் உனக்கு மீனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரை ஏறி பார்க்கும் பொழுது தணல் போடப்பட்டு இருக்கிறது, ரொட்டி சுடப்பட்டு இருக்கிறது, இதை சாப்பிடுங்கன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவர் மறுதளித்து நீங்கள் ஓடினாலும் அவர் அன்பை காட்டி மீண்டுமாய் இழுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாராக்கை போல நீங்கள் நிறைய காரணம் சொன்னீங்க, துணைக்கு ஆள் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு. ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் மறுதளிக்கும் பொழுது உங்களுடைய மகிமை அற்று போகும். நீங்கள் எவ்வளோ ஊழியம் பாருங்கள், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவ்வளோ ஊழியம் வேஸ்ட்டாக போகுது. கடைசியில் அதோடைய மகிமை வேற யாருக்கோ போகுது. நீங்கள் முழு மனதோடு செய்யும் பொழுது மாத்திரம்தான், அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது தான் நீங்கள் செய்த ஊழியத்துக்கே பலன் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு போறான் அவன் பாருங்க. போறாக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான். 10,000 பேரை சேர்க்கிறது சாதாரண விஷயமா? ஆனா மகிமை இல்லை. என்ன? முழு மனசா இல்லை, ஈடுபாடு இல்லை. கர்த்தர் அந்த ஈடுபாட்டை எதிர்பார்க்கிறாரோ? ஹல்லேலூயா. முழு மனதா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தோம். ஆனா இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நம்மளுடைய சூழ்நிலை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குது, நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்கோங்கிறத நீங்க ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாத வார்த்தையை கேட்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த ஊழியத்தை செய்ய
நீங்கள் முற்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டா, ஆண்டவர் உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை நம்பி யாராவது ஒரு காரியத்தை கொடுக்குறாங்களா? யோசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னையாவா நம்புனீங்க? ஆண்டவரே எழும்பு பிள்ளைய, இந்த நாளை விட்டனா நாட்கள் வேற உனக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இடத்த ஒப்பு கொடுப்போமா? உண்மையா முழு மனதோடு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்கள் மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சுயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். செங்கல் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே, மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. நன்றி தகப்பனே, நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாளை எங்களோடு நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி தகப்பனும். எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய், தயவுக்காய், அன்புக்காய் நன்றிப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசி பெருக பண்ண கிருபை பிள்ளைகளோடு ஆசீர்வதியும் பலப்படும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசாவினுடைய ஐக்கியம் பாதுகால் அந்யோன்யமும் விசேஷமாக கேட்ட வசனத்தோடும் இயேசு மட்டும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.